அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் அகமுடையார் திருமண தகவல் மையம் இணைந்து நடத்தும் அகமுடையார் சமுதாய மக்களுக்கான வரன் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதக பதிவு விழா சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகையில் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சமூகம் மற்றும் அறக்கட்டளை தலைவர் சுப அன்பழகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் ராவணன் ஞானசுந்தரம் கலந்து கொண்டு குத்துவேலை கேட்டு மாமன்னர்களின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி தொடங்கி வைத்தார். இந்த திருமண தகவல் மையத்தில் 300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மணமகளையும் மணமகன்களையும் தேர்ந்தெடுக்க 300 ரூபாய் செலுத்தி பதிவு செய்தனர். LED திரையில் அவர்களின் படிப்பு சம்பளம் ஆகியவைகளை காண்பித்து பிடித்திருந்தால் நேரடியாகவே இருவரையும் பேச வைத்து விடுகிறார். இந்த திருமண தகவல் மையத்தில் ஆண் பெண் இருப்பாளருக்கு வரன் பதிவு செய்வதற்காக 300 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரிகள் கணேசன், அன்புச்செல்வம் மற்றும் செந்தமிழ் மாறி, ராவணன் ஞானசுந்தரம், ராமச்சந்திரன், சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சரவணகுமார், சுந்தரவதனம் ஆகும். இன்று எப்படி அனைவருக்கும் சாப்பாடு நம்ம செய்து கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுப்பதற்கு வருட வருடம் என் சார்பில் இருந்தும் நான் உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதை பயன்படுத்திக் கொண்டு நாம் சமுதாய மக்கள் இதை பயன்படுத்தி மேலும் அவர்களுக்குள் உறவை மேம்படுத்திக் கொள்ள இது ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் அண்ணன் சொன்னது போல மறைவர்கள் பக்கத்தில் இருக்கும் அந்த 10 கிரவுண்ட் நிலத்தில் நம்ம எதுவுமே செய்யாம இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஏதாவது காம்பவுண்ட் கட்டியோ இல்ல நம்ம அதை ஏதாவது ஒரு நிர்வாகம் பண்றதுக்கு அதுக்கான வேலைகளையும் நம்ம சைமல்டேனியஸா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் அதற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நாம் செய்து மேற்கொண்டு அந்த இடத்தை வேறு யாரும் ஆக்கிரமிக்காதவாறு அதை பாதுகாத்து வைத்து இது போல இன்னொரு மண்டபமும் அங்கே கட்டுவதற்கு ஏதுவாக அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு கோரிக்கை, நாம் பல காரணங்களுக்காக நாம் ஒற்றுமையாக இல்லாதது எனக்கு வருத்தத்தை தருகிறது. இந்த சமயத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து நம் சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும். நாம் சங்கத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் மற்றும் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல அந்த வகையிலும் அவர்களும் தயாராக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சங்கத்தை சமுதாயத்தை மேம்படுத்த மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். அனைவருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பல சமயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இனி வரும் காலங்களில் இது போன்று திருமண சந்திப்பு கூட்டம் நடக்கும் பொழுதெல்லாம் உணவு இது அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மட்டுமல்ல, அகமுடையார் நடத்துகிறார்கள். நாங்கள் கொஞ்சம் அட்வைஸ் மட்டும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோமே, எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. 2000, 3000, 5000 காசு கொடுத்து அவ்வளவுதான். அடுத்தபடியாக முன்னாள் தலைவர் உறுப்பினராக சேர்ந்து அப்புறம் எனக்கு முன்னோடிகள் தான் இந்த இடத்துல இந்த மருத்துவ மாளிகை கட்டமைக்கிறது ஒரு மாபெரும் கனவு. அகமுடையார் கல்வி அறக்கட்டளை சென்னை மற்றும் அகமுடையார் matri.com திருமண தகவல் மையம் இருவரும் இணைந்து நடத்தும் அகமுடையார் சமுதாய மக்களுக்கான வரன் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதகம் பதிவு விழா இன்று நமது மருதுபாண்டியர் மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களால்
கணேசன் ஐஏஎஸ் அவர்கள், அன்புச்செழியன் ஐஏஎஸ் அவர்கள், செந்தமிழ் பாரி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், சுந்தரவதனம் அவர்கள் மற்றும் அகமுடையார் உறவுகள் அனைவரும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அகமுடையார் சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த ஏற்பாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் வரன் பார்த்து அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் அனைவரும் இந்த விழாவினை பயன்படுத்தி கொண்டு மேலும் அவர்கள் வாழ்வில் சிறக்க, அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து ஓங்க எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சுமாராக ஒரு 300 to 400 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சாயந்தரத்துக்குள்ள மதியத்துக்குள்ள ஒரு 500 பேருக்கு மேலே தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதனால கொஞ்சம் நாங்கள் இது எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, பதிவு பண்ணுவாங்கன்ட்டு. இது ஆண்டு ஒரு இருமுறையாவது நடத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மேலும் இது ஒரு 1000 பேருக்கு மேலே அடுத்த வருடத்திலிருந்து வருவாங்கன்றது எங்களோட கணிப்பு. பதிவு கட்டணம் 300 ரூபா. அது இப்போ சிலருக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு அதை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. அதையும் அதை இலவசமாகவே பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திருமண நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னாலோ இல்லை அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தணும்னாலோ இந்த மண்டபத்தை அவங்களுக்கு குறைந்த விலையில் அவங்களுக்கு இது கொடுத்து உதவுறதுக்கும் அகமுடையார் சங்கத்திலேருந்து தயாராக இருக்கும். ஒரு சமுதாய தலைவர் பேர் குறிப்பிட விரும்புகிறார். அவர் என்னோட மெடிக்கல் காலேஜ்லேயோ அவர் சம்மந்தப்பட்ட கல்லூரிகளிலேயோ அவரோட ஜாதிக்கு முன்னுரிமை கொடுத்து இலவசமான சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? அதாவது எங்க சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி, பல கல்லூரிகள் நடத்தி கொண்டு வர்றாங்க. எங்க கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு 3 to 5 சீட்டு இலவசமாக கொடுக்குமாறு நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் முன் இலவசமாக கொடுக்க தயாராக இருக்காங்க. அதில் தேர்ச்சி பெற நல்ல மதிப்பெண்கள் பெற்ற எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுக்கு இலவசமாக அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த அவர்கள் எல்லாம் ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டடாகவும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து ஓங்க அவங்க இந்த இலவசமாக அது ஃபீஸ் மட்டும் இலவசமாக சொல்லலை, அவங்க தங்குறதுக்கும் அவங்க சாப்பாட்டுக்கும் கூட அவங்க இலவசமாக தங்கியாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முன் வந்திருக்காங்க. அது மேற்கொண்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கட்டணமே இல்லை, இலவசமா எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் இதை இலவசமாகவே செய்கிறோம். இன்னொன்று இந்த சமயத்தில் சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். இந்த மண்டபம் கட்டி இருக்குதுன்னா, இத்த பெரிய மண்டபம் கட்டினதுக்கு திரு ராவணன் சாருடைய தந்தை ஞானசுந்தரம் அவர்கள் தான் முழு காரணம். இந்த இடத்துல 4 கிரவுண்டு அவங்க இலவசமாக கொடுத்து இந்த இடத்துல இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று இன்னொரு இடத்திலும் ஒரு 10 கிரவுண்டு இடம் இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்ம சமுதாயத்தின் மேல இவர்கள் அப்பா இவரே எல்லாரும் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள், பற்று உடையவர்கள். மேலும் இவர்கள் அன்னதான நிகழ்ச்சிகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு சென்ற ஆண்டு கல்வி ஊக்கத்தொகையை இதே மண்டபத்தில் வழங்கினோம். அதற்கும் இவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உதவினார்கள். அதுபோன்று பல உதவிகளை இவர்கள் பொருளாதார ரீதியிலும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.